ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த காணொலி வாயிலாக மீண்டும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவதோடு அல்லாமல் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னார், கர்த்தர் உங்கள் நிந்தைகளை நீக்குவார். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த மக்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அந்த சிறை இருப்பிலிருந்து அவர்களை ஆச்சரியமாக மீட்டு கொண்டு வந்தார் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பிரியமானவர்களே, செங்கடலை 2ஆக பிளந்து அந்த கடல் வழியாக அவர்களை தப்பி கொண்டு வந்து அவர்களை வனாந்தரத்தில் ஆச்சரியமாக நடத்தினார். அது மாத்திரமல்ல, பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று ஒரு வாக்குத்தத்தமும் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். சிலர் முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மோசே இந்த சீனாய் மலையிலே ஜெபிக்கும்படியாய் போன பொழுது விக்கிரக ஆராதனையை வழிபட்டார்கள். அது மாத்திரமல்ல, முறுமுறுத்தார்கள், அநேக காரியங்களை செய்தார்கள் தேவனுக்கு விரோதமாக. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விருத்த சேதனம் செய்யும்படியாக யோசுவாவிடத்தில் சொன்னபோது அநேகர் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவர்கள் மாண்டு போகும் நாட்கள் வரைக்கும் அந்த வனாந்தரத்திலே அவர்களை சுற்றி திரிய பண்ணினார் தேவன். எனக்கு அருமையானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஏன்? பக்தியுள்ள மனுஷனாகிய உண்மையுள்ள மனுஷனாகிய மோசேயால் கூட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அதை பார்க்கத்தான் அவரால் முடிந்தது. இவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை நிமித்தமாக, விருத்த சேதனம் செய்து கொள்ளாதது நிமித்தமாக அவர்களும் அந்த பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். ஆனாலும் யோசுவா அவர்களுடைய புத்திரர்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தபோது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த அழகான வாக்குத்தத்தம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தினுடைய நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இன்று அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தைகள், அவமானங்கள் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு அநேக நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், வேலையிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்மை எப்பொழுது இந்த வேலை ஸ்தலத்தை விட்டு துரத்தி விடலாம் என்று அநேகர் சதித்திட்டங்கள் தீட்டிக் கொண்டும் இருக்கலாம். குடும்பங்களிலே போட்டி பொறாமைகள் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, எப்படியாப்பட்ட நிந்தைகள் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எகிப்தியர்களுக்கு விரோதமாய் எகிப்தியர்களுடைய தேசத்திலே நீங்கள் அனுபவித்த அந்த நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போட ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோசுவா கீழ்ப்படிந்து அவருடைய புத்திரர்களுக்கு, அனைவருடைய புத்திரர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணின பொழுது இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த மாதத்தின் 1ஆம் தேதி எப்படியாப்பட்ட போராட்டங்களிற்குள்ளாய்
நீங்கள் இருந்தாலும், நிந்தைகளுக்குள்ளே இருந்தாலும், அவமானங்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும், கடன்காரர்களாலே தொல்லைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தால், அந்த நிந்தனைகள் போராட்டங்களில் இருந்து காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. இம்மானுவேல் தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மோடு கூட இருந்து அந்த எல்லா நிந்தைகளையும் நம்மை விட்டு நீக்கி போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்திலே ராகேலை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய மனைவி ராகேல், அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தமாக மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார்கள். அப்பொழுது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அந்த அம்மா சொல்கிறாங்க 22ஆம் வசனத்தில், தேவன் ராகேலை நினைத்தருளினார் என்று, அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் என்றும், அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் என்றும் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனத்தில், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்றும் அவனுக்கு யோசேப்பு என்றும் பெயரிட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தம் அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. லேயால் அவர்களை அற்பமாக எண்ணினார்கள் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அநேகர் ஏளனமாய் தூஷணமாய் பேசுவார்கள். விழாக்களிலே அநேகர் புறக்கணிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை. அந்த ராகேல் அப்படிப்பட்ட நிந்தை அவமானங்களை சந்தித்த பொழுது கர்த்தர் அவர்களை நினைத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை அருளினதோடு அல்லாமல் இன்னொரு குழந்தை பாக்கியம் எனக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். என் நிந்தையை கர்த்தர் என்னை விட்டு நீக்கிவிட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் யாராவதுக்கு இல்லாமல் இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்கள் நிந்தை அவமானங்களை நீக்கி உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்ன வேத வசத்தின்படி ஒரு ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் நிந்தைகள், உங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போடுவார் பிரியமானவர்களே. ஆம், இந்த காலை நேரத்தில் அந்த நிந்தையிலே எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் அநேக கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் சிறு வயது முதற்கொண்டு நான் சந்தித்திருக்கிறேன் பிரியமானவர்களே. என் தகப்பனார் நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறதான வேளையிலே அவர்கள் மரித்து போனார்கள். என் தாய் குடும்ப பொறுப்பை எடுத்து என்னை படிக்க வைத்து எனக்காக அநேக கஷ்டங்களை பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். குடும்பத்தில், நண்பர்களாலே, வேலை ஸ்தலங்களிலே அநேக போராட்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக என் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டோனோ அன்றைக்கு இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் இருந்த எல்லா நிந்தைகளையும், நான் சந்தித்த எல்லா அவமானங்களையும் நெருக்கங்களையும் என் தேவன் என்னை விட்டு அகற்றி இருக்கிறார் பிரியமானவர்களே. நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது எருசலேமுடைய அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டதாகவும் இடிக்கப்பட்டு விட்டதாகவும் கேள்விப்பட்டு அதற்காக அவன் துக்கப்பட்டு அழுது கண்ணீரோடு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனத்தில் இப்படியாய் பார்க்கிறோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நெகேமியா சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே,
அந்த அலங்கத்தை கட்டும்படியான ஒரு பாரம் அவருக்குள்ளே வந்ததினாலே அவர் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து ஜெபித்தார் என்று நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1 - 4 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். உபவாசித்து ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். கண்ணீரோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். நிந்தைகள் அவமானங்களை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அந்த நிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டார். கைகளை திடப்படுத்த கடவுள் உதவி செய்தார். ஒரு மனதோடு கூட சேர்ந்து எல்லோரும் பிரயாசப்பட்ட பொழுது ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்படினார். கட்டுமான பொருட்கள் கிடைக்க உதவி செய்தார். ஆனால் அந்த இடத்திலேயும் 19வது வசனத்திலே சன்பலாத் தொபியா எனக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், நிந்தனை செய்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுகிறார் என்று சொல்லி அவர்கள் இவர்களை குற்றப்படுத்தினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது என்று நெகேமியா சொன்னார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த கால வேளையில் நம்மோடு கூட இருக்கிறது. எப்படியாப்பட்ட நிந்தைகளையும் நம்மை விட்டு நீக்கி போட வல்லமையில கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். அலங்கம் சரியாக 52 நாட்களுக்குள்ளாக கட்டி முடிக்கப்பட்டன. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறீர்களா? கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய வீட்டையும் கட்ட உதவி செய்வார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது. வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லப்படுகிறது வேதம். ஆம் பிரியமானவர்களே, நான் நல்ல துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன், நல்ல தொழில் செய்கிறேன், நல்ல அரசாங்க துறையில் நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறேன், ஒரு சொந்த வீடு எங்களால் வாங்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நிந்தையோடு அவமானத்தோடு கூட இருக்கிறீர்களா? வாடகை வீட்டிலே இல்லை, நீங்கள் குத்தகையில் இருக்கிறீர்களா? உங்கள் நிந்தைகளை நீக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வீடு வாசல்களை ஏற்படுத்த கர்த்தர் உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நெகேமியா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது அந்த அலங்கத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளவு நிந்தைகளை அவன் அனுபவித்திருப்பான். பிரியமானவர்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் திராட்சை வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அதிலே செழிப்பாக வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அவன் சந்தித்த நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவித்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தது போல உங்களையும் இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உன் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆகாதென்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல்லாக திருப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை தலையாக வைப்பார். ஆம்பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஒரு சகோதரி இடத்துல ஒரு வாலிபர் தாகமாய் இருக்கிறது, எனக்கு சிறிது குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள், கொஞ்சம் பொறுங்கள், இந்த பாலை நீங்கள் குடியுங்கள், உங்களுக்காக நான் உணவு தயாரித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி, களைப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்ட போது, தண்ணீர் கேட்டு எனக்கு நீங்கள் குடிக்க பால் கொடுத்ததே எனக்கு மிகுந்த வெகுமானம், அது பரவாயில்லை இருக்கட்டும் என்று சொல்லி அவர் கடந்து போனார். எனக்கு கடுமையானவர்களே, அவர்கள் வாழ்ந்திருந்த அந்த பகுதியில் கடுமையான கொள்ளை நோய்கள் பரவி கொண்டு வந்தது. அநேகர் மரித்து போனார்கள். சிலர் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்றார்கள். இவர்களும் மருத்துவமனைக்கு சென்றார்கள், சிகிச்சை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட மருத்துவ சிகிச்சைக்கு கட்டணம் செலுத்த முடியாதபடி சிரமத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு பில் வந்தது. அந்த பில்லை அவர்கள் பார்த்தபொழுது, நீங்கள் செலுத்த வேண்டிய இந்த மருத்துவ தொகைக்கான கட்டணத்தை ஏற்கனவே நீங்கள் கட்டி முடித்து விட்டீர்கள், 1 டம்ளர் பாலின் மூலமாக அப்படி சொல்லி எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்தவுடன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே,
உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அது பலன் கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பிரதிபலன் எதிர்பாராமல், அவர்கள் கைமாறு எதிர்பாராமல் அவர்கள் செய்த அந்த உதவி நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்த நிந்தையான நேரத்தில் கடவுள் எவ்வளையோ பெரிய ஒரு அற்புதத்தை அந்த மருத்துவர் மூலமாய் செய்திருக்கிறார். அந்த மருத்துவருக்கு தாகத்திற்கு தண்ணீருக்கு பதிலாக பால் கொடுத்தவர்கள் உபசரித்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். அவங்க தளர்ந்து போகாமல், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்தார்கள். தண்ணீர் கேட்ட மனிதனுக்கு விருந்து கொடுக்கிறேன் என்று முயற்சித்தார்கள், பால் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு மருத்துவ சிகிச்சைக்கு பணமில்லாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில், அந்த நிந்தையான அந்த வேளையில் கடவுள் அந்த மருத்துவர் மூலமாக அற்புதம் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடன் தொகையை செலுத்த முடியாமல் நிந்தனையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? உடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைக்க முடியாமடிக்கு பொருளாதார சூழ்நிலையில் பின்தங்கி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை காணா ஒரு திருமணத்தை போல நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் பாவ வழியிலே சிக்கின்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நிந்தையிலே அவமானத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஏன் தான் இந்த பிள்ளையை நாம் பெற்றோம் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நிந்தைகளை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படியாப்பட்ட மனிதர்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு உன் பிள்ளையை ரட்சிப்பார், இந்த பிள்ளையை மாற்றுவார். அவர் மறுரூபம் கொடுக்கிற ஆண்டவர். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் அந்த உலகத்திலே வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 2009ஆம் ஆண்டு நான் ஒரு மரணப்படுக்கையிலே தள்ளப்பட்டேன். எங்களுடைய சொத்து விஷயமாக எங்கள் ஊருக்கு நான் போயிட்டு வந்த பிறகு மரணப்படுக்கைக்குள்ளாய் தள்ளப்பட்டேன். எனக்கு அருமையானவர்களே, ஆனாலும் அநேகர் சொல்லிவிட்டார், ஜாதகம் பார்த்து விட்டார்கள், 40 வயதுக்கு முன்பதாக இவருக்கு ஒரு கண்டம் இருக்கிறது, மரித்து போய்விடுவார் என்று. சிலர் சொன்னார்கள், கிளி ஜோசியக்காரிடத்தில் போய் இவனுக்கு யமன் தான் வரும், இவன் மரித்து போய்விடுவான் என்று. உடன் பிறந்த அநேகர் சொன்னார்கள். என் காதிலே நான் கேள்விப்பட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். என் மரணத்திலே அவ்வளவு சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களா என்று நான் வேதனைப்பட்டேன் பிரியமானவர்களே. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அந்த நிந்தனையிலிருந்து என்னை மீட்டெடுத்தார் பிரியமானவர்களே. நான் மரித்து போயிடுவேன் என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்தவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், இவரை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டார்கள் என்று சொல்லி. 1 மாத காலம் பலவீனத்தினால் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்த ஆத்துமாவை குறித்து எந்த விதமான தரிசனத்தை தேவன் கொடுக்கவில்லை, அவர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் பேசினார். இவர் எந்த இடத்துல வந்தாரோ அதே இடத்துல நான் சுகத்தோடு கொண்டு போய் நிறுத்துவேன், அவர் விட்டு வந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன், செய்யும்படியாய் நான் செய்வேன், வல்லமையை எடுத்து நான் பயன்படுத்தினேன் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து நான் விடுதலையானேன். எனக்கு அருமையானவர்களே, நான் மரித்து போயிருந்தால் மண்ணுக்கு நான் எருவாய் போயிருப்பேன். இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட கர்த்தருக்கென்று முழு நேர பணியாளனாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் சொந்தமாக ஒரு கான்ட்ராக்டராக நல்ல தொழில் செய்து கொண்டு வந்தேன். மரித்து போக வேண்டிய எனக்கு ஜீவன் தந்து என்னை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிற தேவனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் தேவன் பேசினதுனாலே கர்த்தருக்காக நான் முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்து வேதாகம கல்லூரியில் சேர்ந்து ஒரு தனியார் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இணைந்து நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன் பிரியமானவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் நினைக்கிறேன், சொந்தக்காரங்களாம் கேட்டார், நல்ல தொழில் செய்து கொண்டு இருந்தவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, நல்ல சம்பாதிக்கிறதை விட்டுவிட்டு
அவர் போய் இந்தமாரி ஊழியத்தில் போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அநேகர் பரியாசமாக பேசினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பெரிய வேலை, பெரிய சிலர் நினைக்கலாம் அரசு துறையில் வேலை செய்கிறவர்களை மிகுந்த கௌரவமாக நினைக்கலாம். இந்த உலகத்தில் பெரிய அரசாங்க வேலை எது தெரியுமா பிரியமானவர்களே? உங்களையும் என்னையும் படைத்து நண்டசராசனில் படைத்து ஆளுகை செய்கிற பரலோக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தின் அந்த சிங்காசனத்தை அலங்கரிக்கும்படியான ஆயத்த பணிகளை செய்கிற இந்த உன்னதமான பணி, அதுதான் சிறந்த பணி என்று நான் கருதுகிறேன் பிரியமானவர்களே. சில ஊழியக்காரர்களை அற்பமாக எண்ணலாம், ஏளனமாக எண்ணலாம், பரவாயில்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே சிறந்த வேலை மகாராஜா இயேசுனுடைய பணியாளனாய் பணி செய்வது தான் பெரும் பாக்கியமாய் கருதி அவருக்காக நான் ஓடுகிறேன். இதில் பெரிய அளவுக்கு நான் சம்பாதித்ததைப் போல நான் எதிர்பார்க்கவில்லை பிரியமானவர்கள். ஆனாலும் தேவன் என்னை சமாதானமாய் சிறப்பாய் நடத்தி கொண்டு வருகிறார் பிரியமானவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். என் மரணத்தை ஜெயமாக அவர் மாற்றிவிட்டார். இந்த பூமியிலே என் கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றிவிட்டார். என் நிந்தையை அவமானங்களை எடுத்து போட்டார். நான் செத்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் எதிர்பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, என் நிந்தையை மாற்றின தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன். ஒருவேளை எத்தனை பேர் மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறேன் என்று தெரியாது, மருத்துவமனையில் பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நிந்தைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக. ஒருவேளை மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே கூட நீங்கள் இருக்கலாம். மருத்துவரை விட பெரியவர் ஆண்டவர் இயேசு. அவர் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். உன் கால்களை பலப்படுத்துவார், உன் கைகளை பலப்படுத்துவார், உன் எலும்புகளை பலப்படுத்துவார். ஆம் பிரியமானது, என் மகள் பெரிய பிள்ளை ஆன பொழுது பொருளாதார ரீதியாக மிகவும் கையிலே பணம் இல்லாத இருந்த நேரத்தில் பல மாதங்களுக்கு முன்பதாக செய்த ஒரு இடத்துல ஏர்போர்ட்டில் ஒரு கான்டாக்ட் செய்து அவங்களை அட்வான்ஸ் கூட கொடுக்கல, வேலை முடிச்சுட்டு பில்லு வரல. என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆன பொழுது அந்த பில்லு எனக்கு கைக்கு வந்தது. முதல் நாள் சடங்கு செய்கிற அன்னைக்கு ஒரு செக்கு வந்தது. அடுத்து வீட்டுக்கு அழைக்கிற நாளுக்கு முன்பதாக ஒரு செக்கு வந்தது. அந்த அறிவடந்தமையின் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த பண தேவையை சந்தித்தார். ஒருவேளை அந்த பணம் நான் வேலையை முடித்த அந்த நேரத்தில் என் கைக்கு வந்திருந்ததே இருக்குமே, ஆனால் அந்த பணம் வேறு ஏதாவது வழியில் செலவாகி இருக்கும். தேவன் ஒரு தடையை ஒரு காரியத்தில் வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. ஆம், அந்த தடை 6 மாதமாக அந்த பராத பணம் என்னுடைய மகள் பெரிய பிள்ளை அடைய ஆன நேரத்தில் கைக்கு வந்து சேர்ந்தது. அந்த சோத்திர கூட்டத்தை ஆசீர்வாதமாக நடத்த கர்த்தர் உதவி செய்தது. அது மாத்திரமல்ல, இந்த ஆயுத பூஜை நாட்களிலே தான் அந்த விழாவை நான் நடத்தினேன். சொந்தக்காரர்கள் எல்லாம் கேட்டார்கள், இது பிறந்த நாள் விழாவா, அந்த தேதியில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி. இது பூப்பட்டி ஃபங்க்ஷன் தானே, ஏதாவது ஒரு தேதியில் வைக்கலாமே, மழை காலத்தில் போய் நீங்கள் வைத்து விட்டீர்களே, ஏன் வயது வந்த அந்த மாதத்திலே தான் நீங்கள் வைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அநேகர் என்னை கேட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, என் வெல்விஷஸ் அநேகர் வருத்தப்பட்டவர்கள், ஆனால் என் நலம் விரும்பாதவர் அநேகர் நகைத்தார்கள். அவ்வளவுதான், அந்த விழா சிறப்பாக நடக்காது என்று ஏளனமாய் பேசினார். மழையில் நனைந்து கொண்டு அந்த இன்விடேஷனை கொடுத்து வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, நாளைக்கு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அன்று இரவு வரைக்கும் மழை பெய்து கொண்டிருந்தது. மறாவது நாள் காலையில் கடை தெருவுக்கு போய் பொருட்கள் வாங்கும்படியாக போகும்போது வானம் திறந்தது, வெயில் வந்தது, கிழக்கே இருக்கிற மேகம் மேற்கே போனது. விழா மாலையில் ஆரம்பித்தது. ஸ்தோத்திர கூட்டம் ஆசீர்வாதமாய் நற்செய்தி கூட்டமாய் நடந்தது.
விழா முடிந்து வீட்டிற்கு வந்தபொழுது சரியாக இரவு 12 மணிக்கு மேல் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. பிரியமான எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என் மகளுடைய அந்த பூப்பட்டி ஃபங்க்ஷனை நடத்துவதற்கு தேவையான பண தேவையை ஆச்சரியமாக தேவன் சந்தித்தார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் இயற்கை சூழ்நிலையை மாற்றி போட்டார். யுத்த களத்தில் இருந்த யோசுவாவுக்காக சூரியனை ஒரே இடத்துல நிறுத்தினாரே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கென்று ஊழியம் செய்து கொண்டு வந்த அவருடைய பிள்ளையாக என்னுடைய குடும்பத்தில் நடந்த அந்த விழா சிறப்பாக நடக்கும்படியாய் தேவன் அந்த மழையை நிறுத்தினார். ஒரு உறவுக்காரர் கேட்டார், உனக்கு அறிவு இல்லையா, இந்த மழை காலத்தில் தான் இந்த ஃபங்க்ஷனை வைக்கணுமா என்று சொல்லி ஒரு முக்கியமான உறவுக்காரர் கேட்டார். மிகவும் வேதனைப்பட்டேன், வெட்கப்பட்டேன், தலை குனிந்தேன். ஆனால் நான் சிரித்து விட்டு சொன்னேன், மழை நாளைக்கு இருக்காது, விழா நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நான் சொன்னதை போல நான் ஆராதிக்கிற தேவன் மழையை நிறுத்தி போட்டார். விழா சிறப்பாக நடந்தது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் எல்லா குடும்பங்களில் பிரிவினைகள் இருக்கும், பட்சபாதங்கள் இருக்கும், பாராபட்சங்கள் இருக்கும், போட்டா போட்டிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். மனிதர்களுக்குடைய சுபாவம் அது அவர்களோடு கூட கலந்தது, பிறப்பிலே வந்தது. ஆதாமுடைய பிள்ளைகளுக்குள்ளே முதல் பொறாமை தோன்றினது. பொறாமை மனிதனுடைய குணம், அதை யாராலும் மாற்ற முடியும். வேலை ஸ்தலத்தில் அப்படி இருக்கிறார்களா? குடும்பங்களில் அப்படி இருக்கிறார்களா? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்கள் அப்படி இருக்கிறார்களா? யாரை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. மரண படுக்கையில் இருந்த என் நிந்தையை கர்த்தர் நீக்கி போட்டார். பொருளாதாரம் பின்தங்கி இருந்த வேலையிலே என் குடும்பத்திலே நடக்கவிருந்த அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்து என் நிந்தையை நீக்கி போட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த செய்தியை கூட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியாப்பட்ட கடன் பொருளாதார பிரச்சனைகள் ஆனாலும் அவைகளில் இருந்து உங்களை விலக்க வல்லவராக இருக்கிறார். கடன்காரர்களுடைய தொல்லை நிமித்தம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நிந்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் நிந்தைகளை நீக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஆம், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட அந்த நிந்தனைகளை, அந்த அவமானங்களை அவர்களை விட்டு புரட்டி போட்ட தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய எல்லா நிந்தைகளையும் உங்களை விட்டு நீக்கி போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான, எதை குறித்தும் கலங்காதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் உங்களை தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். பிரியமான, ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அவர் அதிசயங்களை காணப்படும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வேத வசனத்தின்படி உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். எப்படியாப்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் எல்லாவற்றிலும் செழித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.